உலகத்தில இளைய சமுதாயத்திற்கு ஓர் எச்சரிக்கை என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஆகச் சிறந்த படைப்பாய் திகழ்கிற மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்கிற பாடங்களை இறைவன் கற்றுத்தருகிறான். உலகத்தில் இதுவரைக்கும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தஅவா களங்களிலே இருக்கிற அமைப்புகள், ஜமாத்துக்கள் பலகட்ட எச்சரிக்கை மிகுந்த பிரச்சாரங்களை எல்லாம் பரவலாய் தமிழகத்திலே செய்து வருகிறார்கள். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், தௌஹீதை மட்டுமே போதிக்கிற, மறுமையை இலக்காக கொண்டு உலகத்தில் எவ்வித ஆதாயமும் எதிர்பார்க்காமல் நடைபோடுகிற தௌஹீது ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் ஏராளமான எச்சரிக்கை மிகுந்த பிரச்சாரங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் தமிழகம் எங்கும் நாம் செய்து வருகிறோம். வட்டி என்கிற வன்கொடுமைக்கு எதிரான எச்சரிக்கை, வரதட்சணை என்கிற பெண் கொடுமைக்கு எதிரான எச்சரிக்கை, தர்கா வழிபாடு இஸ்லாத்தில் இல்லாத காரியம், இஸ்லாத்தின் போர்வையில் நுழைந்த தர்கா வழிபாட்டிற்கு எதிரான எச்சரிக்கை, நபிகளாரை புகழுகிறோம் என்கிற பெயரால் மீலாது, மௌலூது போன்ற காரியங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை, அதற்கு எதிரான எச்சரிக்கை, போதைக்கு எதிரான எச்சரிக்கை, மது போன்ற கொடூரமான தீமைகள், சமூக தீமைகளுக்கு எதிரான எச்சரிக்கை என்று ஏராளமான எச்சரிக்கை மிகுந்த பிரச்சாரங்களை நம் ஜமாத்து சார்பாக பல்லாண்டு காலம் நாம் செய்து வருகிறோம். ஆனால் சமீப காலத்தில வளருகிற பருவத்திலே இருக்கிற இளைய சமுதாயத்தை, இளைஞர் ஆண்களை, இளைஞர் பெண்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு அவசிய நிர்பந்தமான சூழலில் நாம் எல்லாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இளைய சமுதாயம் செல்லுகிற நிலையோ பரிதாபத்திற்குரியது. அதல பாதாளத்திலே வீழ்ந்து விடுகிற நிலையில் இளைய சமுதாயத்தின் சூழல் படுமோசமாய் போய்கொண்டிருப்பதை உணர்ந்து இளைய சமுதாயத்தை இஸ்லாத்தின் பால் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் தமிழகம் எங்கும் நம் ஜமாத் சார்பாக இளைஞர்களை இஸ்லாமிய இளைஞர்களாய் வார்த்தெடுக்கிற பிரச்சாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் முதலிலே குறிவைக்கப்படுவது இளைஞர்கள் தான். யாராக இருந்தாலும் சரிதான். புதுசா நேத்து வந்த ஒரு கூத்தாடி கட்சி ஆரம்பித்து பஸ்ஸுக்கு மேல நின்று ஷோ காட்டுற, சீன் போடுற அந்த ஆளா இருந்தாலும் இளைஞர்களை குறிவைத்து தங்களுடைய பிரச்சார களங்களை எல்லாம் அமைப்பார்கள். அதிலும் குறிப்பாக யார் எப்படி என்ன செய்கிறார் என்பதை நாம் வழிநடத்தலாம். தனக்கு மத்தியிலே 25 வயது மதிக்கத்தக்க, 23 வயது மதிக்கத்தக்க,
20 வயது மதிக்கத்தக்க இளைஞர்களை வைத்து இஸ்லாமிய பாசறையிலே இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக செதுக்கிய ஒரு மாபெரும் தலைவர் நபிகள் நாயகம் அவர்கள். குறிப்பாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களிலே சொல்லுகிறார். அதிலே நபிகளார் குறித்து அழகான வார்த்தையில் அல்லாஹ் பதிய வைக்கிறான். இந்த நபி யார் தெரியுமா? இவருடைய வேலை என்ன தெரியுமா? வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், எது தூய்மையாக இருக்கிறதா, ஹலாலாக இருக்கிறதா, அதை மட்டுமே இவர் அனுமதிப்பார். இளைய சமுதாயத்தை எவ்வாறு இந்த நபி செதுக்குகிறார் என்று பாருங்கள். முஹம்மது எதை அனுமதிக்கிறாரா, எதை ஆலோசிக்கிறாரா, எதை கூடும் என்கிறாரா, அது அனைத்துமே பரிசுத்தமானதாய் இருக்கும். 100% கேரண்டி, சவால். இஸ்லாத்தின் பெயரால் முஹம்மது எதையெல்லாம் கூடும் என்றாரா, அனுமதி என்றாரா, செய்து கொள் என்றாரா, அது ஒரு காலமும் தவறாகவோ அல்லது கேடு தருவதாகவோ இருக்கவே இருக்காது. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித், இந்த தூதர் எவற்றையெல்லாம் அசுத்தம் என்றாரா, அசிங்கம் என்றாரா, அவைகளை விட்டு உங்களை தடுப்பார். உலகத்திற்கு சவால். முஹம்மது எதை ஹராம் என்றாரா, எதை கூடாது என்றாரா, எது தடுக்கப்பட்டது என்றாரா, அது நிச்சயம் 100% அது அசுத்தமானதாய் அசிங்கமானதாய் இருக்கும். சுருங்க சொல்வதென்றால் முஹம்மது நபி அவர்கள் அனுமதித்தது அத்துணையும் அழகானவை. முஹம்மது நபி அவர்கள் தடுத்த அனைத்தும் அசுத்தமானவை, அசிங்கமானவை. இளைய சமுதாயமே காது கொடுத்து கேளுங்கள். குறிப்பாக பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறோம், ஆங்காங்கே இளைஞர்கள் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. தயவு கூர்ந்து உங்களை திட்டுவதற்காகவா, மேடை போட்டு விமர்சிப்பதற்காகவா, கழுவி கழுவி ஊற்றுவதற்காகவா, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ அல்லது எனக்கு முன்பு நடைபெற்ற பட்டிமன்ற தலைப்போ அதற்காக கொடுக்கப்படவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய இளைஞன் அவனுடைய பாதையா அதல பாதையாய் இருக்கிறது, படுகொலி நிறைந்த பாதையாய் இருக்கிறது. உங்களை மீட்டெடுப்பதற்காகத்தான். வார்த்தையிலே சில கடினம் வரலாம், சில கடுமையான முறையிலே பதிய வைக்கலாம். ஆனால் உங்களை திட்டுவது நோக்கம் அல்ல, உங்களை விமர்சிப்பது நோக்கம் அல்ல. இளைஞர்களே, நாம் யார் தெரியுமா? நாம் யாருடைய வாரிசுகள் தெரியுமா? நாம் யார் வழி வந்திருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்கள் காலத்திலே வாழ்ந்த தியாகிகள், இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? நபிகளார் அனுமதித்த பரிசுத்தமானதின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை செதுக்கியவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு கால அஜெண்டாவே அதான். நம்ம 4 மாச கால அஜெண்டா முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற தலைப்பில் 4 மாத கால தொடர் பிரச்சாரம் நடத்தினோம். அல்லாஹ்வின் தூதர் 40வது வயதில் தூதராய் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு 63 வயது வரை 23 ஆண்டு கால செயல் திட்டம், அஜெண்டா. அனுமதித்தது எதை ஹலால் என்றாரோ அதை மக்களுக்கு மத்தியிலே போதிப்பதுதான். எதை ஹராம் என்றாரா அதை தடுப்பதுதான். 23 வருஷம் திரும்ப 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 நபிகளார் இதைத்தான் செய்தார்கள். முதலாவது விஷயம். அடுத்து பாருங்கள், இளைஞர்கள் மத்தியிலே நாம் பதிய வைக்க வேண்டிய அழுத்தந்திருத்தமான மிக முக்கியமான கருத்துக்கள்.
இளைய சமுதாயமே, நீ வாழக்கூடிய உனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று உன்னதமான மார்க்கம், உன்னதமான கொள்கை உலகத்தில் வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை. இது அழுத்தமா இளைய சமுதாயத்திற்கு பதிய வைக்க வேண்டும். நீ அடுத்தவனை பார்க்காதே, அந்நியனை பார்க்காதே, பிற கொள்கையில் உள்ளவரையா, பிற கோட்பாட்டில் உள்ளவரையா நீ பார்க்காதே. உலகத்தில் உனக்கு தரப்பட்டிருக்கிற மார்க்கத்தை விட சிறந்த உன்னதமான மார்க்கம், உன்னதமான கொள்கை வேறு யாருக்கும் வழங்கப்படவே இல்லை. வாங்க நிறுத்தமா. அங்கேயா வழங்கப்படவே இல்லை. அவ்வளவு உன்னதமான மார்க்கம், அவ்வளவு கண்ணியமான மார்க்கம். இதை ஓங்கி ஒழித்து சொல்லப்பட வேண்டிய இடத்திலே இருக்கிறாம். இளைய சமுதாயம், சமகால இளைஞர்கள் ஏராளமானவற்றின் மூலம் வழிகெடுக்கப்பட்டாலும் இரண்டு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்திலே பதிய வைக்க கடமைப்பட்டுள்ளோம். இளைஞர்கள் அடிமையாயிருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள்ல அடிமையா இருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஆன்லைன் அடிமையாயிருக்கிறான். இரண்டாவது, மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதா, எதை அசுத்தம் ஹராம் என்கிறதா, அப்படிப்பட்ட போதையில் அடிமையாயிருக்கிறான். எல்லா இளைஞர்கள் கரத்திலும் பெரும்பாலும் மொபைல் போன்கள் கைகளிலே தவழுகிறது. எவ்வளவோ நன்மைகள் இருக்கிறது. குரான் அப்ளிகேஷன் இருக்கிறது. காரிக்கல் ஓதுகிற கராத்துக்கள் இருக்கிறது. எவ்வளவோ பயான்கள் இருக்கிறது. என்சைக்ளோபீடியா அவன் விரும்புகிற விதத்தில், விரும்புகிற காரியத்தை, மார்க்கத்திற்கு உட்பட்ட காரியத்தை அவ்வளவு அழகாய் இந்த மொபைல் போன்களிலே பயன்படுத்த முடியும். ஏஐடி என்கிறார்கள், ஐஏடி என்றும் கூறுகிறார்கள். இன்டர்நெட் அடிக்ஷன் டிசால் என்கிற நோய் பல இளைஞர்களுக்கு மத்தியிலே இருப்பதை பார்க்கிறோம். ஆன்லைன் அடிமையாயிருக்கிறான். பல அப்ளிகேஷன்கள் இருக்கிறது. சமகால இளைஞர்கள் நல்லவனாய் வாழ வேண்டும் என்று அவன் விரும்பினாலும் அவனை சுற்றி இருக்கிற நபர்களா, அவன் கைகளிலே இருக்கிற பொருட்களா அவனை நல்லவனாய் வாழ விடுவதற்கு வெறித்தனமாய் அவனை சுற்றி வளைத்து அந்த கெட்ட கேடுகட்ட வலையிலே சிக்க வைக்கிறது. நிறைய ஆப் இருக்கிறது. தோஸ்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்கிறது, ஃப்ரெண்ட் ஆப். நீ தனிமையை உணர்கிறாயா, அதுவா மெசேஜ் வரும். இவ ஏற்கனவே ஷைத்தான் உச்சந்தலையில நின்னு ஆடிக்கிட்டு இருக்கிறா. இவன் நல்லவனா வாழணும்னு ட்ரை பண்ணா கூட ஷைத்தான் சுத்தி வளைச்சு வளைய விரிக்கிறானே. இங்க பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் மூலமாய் நீ தனிமையை உணர்கிறாயா? உன்னிடத்தில் 5 ரூபாய் கூட இல்லையா? 5 ரூபாய், 6 ரூபாய், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் நீ வீடியோ கால் மூலமாய் பேச வேண்டுமா? பேசிக்கொள்ளலாம். ஆடியோ கால் மூலமா எல்லாம் ஏஐ தானே. சமகால சூழல் என்பது அறிவியல் வளர்ச்சியின் உச்சத்திலே இருந்தாலும் கத்தியை போன்றுதான். கத்தியை நம்ம கையில கொடுத்துட்டாங்க. நீ உன்னை கழுத்தை அறுப்பதற்கு பயன்படுத்த போகிறாயா அல்லது வேறு ஏதேனும் விஷயத்திற்கு பயன்படுத்த போகிறாயா? ஆபாசத்தை விதைக்கிற அப்ளிகேஷன்கள் இருப்பதை பார்க்கிறோம். சேட்டையிலேயே உச்சகட்ட சேட்டை, சேட்டிங் சேட்டை தான். முன்னாடி எல்லாம் பக்கத்து வீட்டு தெருவில் இருக்கிற பெண்ணை லவ் பண்ணிடுவானா, காதலிச்சிருவானா,
நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு பக்கத்து தெருவுல இருக்கிற ஊர்ல இருக்கிற பையனை ஸ்கூலுக்கு போகும்போதோ காலேஜுக்கு போகும்போதோ தொடர்பு ஏற்பட்டுமோன்ற ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. பக்கத்து ஊரு பக்கத்து தெருவெல்லாம் கிடையாது. டைரக்டா பிலிப்பைன்ஸ் தான், ஜெர்மனி தான். திடீர்னு ஆளை பார்த்தா ஜெர்மனில இருந்து ஒரு இறக்குமதி. யாரா இது? ஏதோ பூர்வீக தாத்தா பாட்டி பூட்ட கொல்லு தாத்தா எள்ளு தாத்தா மல்லு தாத்தா ஏதோ ஜெர்மனில போய் பிசினஸ் பண்ணாரா? இல்ல, ஃப்ரெண்டு. எப்படிரா? இன்ஸ்டா ஃப்ரெண்டு. சில பேர் கேட்கிறார்கள், இன்ஸ்டா தெரியுமா? இன்ஸ்டான்னா எனக்கு இன்ஷா அல்லாஹ் தான் தெரியும். இன்ஸ்டா தெரியாதா? அவன் மூஞ்ச பாத்தீங்கன்னா அப்படியே குரங்கு மூஞ்சி மாதிரி அப்படியே சுருங்கி போயிடுது. இன்ஸ்டால நீங்க அக்கவுண்ட்ல இல்லையா? இன்ஸ்டாகிராம் என்கிற அப்ளிகேஷன் மூலமாய் உலகத்திலே இருக்கிற யாரோடு வேண்டுமானாலும் அவன் பேசலாம், விரும்பியவாறு பேசலாம். எனக்கு தெரிந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல சில நன்மைகள் இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஒஸ்டான கேடுகட்ட அப்ளிகேஷன் உலகத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு மோசமான தொடர்புகள் இன்ஸ்டாகிராம் மூலமாய் ஏற்படுவதை பார்க்கிறோம். ரீல்ஸ் மோகங்கள் என்ன, மேக்கப்புகள் என்ன, எல்லாம் எதுல இருந்து கெட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ், அது ஆனா பெண்ணா? சமீபத்திலே நீங்கள் பார்க்கலாம், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞன் இலங்கையில இருக்கிற பெண்ணோடு தொடர்பு ஏற்படுகிறது. இலங்கையில இருக்கிற பெண்ணோடு தொடர்பு ஏற்படுகிறது இன்ஸ்டா மூலமா. கடல் கடந்து காதல்னு குப்பத்தரமா எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல, அவன் அதை உண்மைப்படுத்துறான். ஸ்ரீலங்கால இருக்கிற பொண்ணுதான் வேணும். ஜமாத்துக்களுக்கு கடிதம் கொடுக்கிறான். அவர்களும் இவனுக்கு அவள் தான் வேண்டுமாம், இல்லைன்னா செத்துருவானா, உயிரை விட்டுருவானா. இப்படியெல்லாம் பலவிதமான மோசமான காரியங்கள் சமூக வலைதளங்களின் மூலமாய் நடப்பதை பார்க்கிறோம். அதிலும் ஒருபடி மேலாய் சொல்வதாயிருந்தால், வழிகட்டு போவதற்கு, இளைஞர்களை கெடுப்பதற்கு சினிமா மோகங்கள், சினிமா பாடல்கள், வெப் சீரியஸ். பெண்கள் எப்படி 40 வயசுக்கு மேல இந்த பாண்டியன் ஸ்டோரு, பாக்கியலட்சுமி, சிறகடிக்க ஆசை, சொர்க்கத்துல சிறகே உடைச்சு விட்டுருவான்ல. இது மாதிரி நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அதே போன்று வெப் சீரியஸ், இதய துடிப்புன்னு ஒரு வெப் சீரியஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க கூட. எடுத்து பார்த்தா வாரத்துல ஒரு நாள் ஹார்ட் பீட்டா அது நின்னா தான் தெரியும். மூச்சு நிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லணும். நீ இங்க ஹார்ட் பீட் இதய துடிப்பை பார்த்துக்கிட்டு இருந்தா கலிமா வாயில வருமா? நீ முஸ்லிமா மௌத்தா முடியுமா? இப்படி வெப் சீரியஸ்கள் மூலமாய், ஷார்ட் பிலிம்ஸ் மூலமாய் ஒரு நாடகம் எப்படி சுவாரஸ்யமா மேல படியில இருந்து கீழே இறங்குறது, கீழே இருந்து மேல ஏறுறது, அத்தோட தொடர்புன்னு போடுறது, கர்ப்பமா இருக்கிற பெண்ணை 2 வருஷம் கர்ப்பமாக்குறது. இந்த கர்ப்பமே 9 மாசம் தான். அந்த பெண்ணு 2 வருஷம் கர்ப்பமா இருக்கும். உலகத்துல உலகமாக போய் இது பித்தலாட்டம். இதே எப்படி திருமணமான பெண்களை வசீகரம் செய்கிறார்களோ, மதியை மயக்குகிறார்களோ, அதே போன்று இளம் வயது பெண்களை எல்லாம் இது போன்ற ஷார்ட் பிலிம்கள் வாயிலாக, வெப் சீரியஸ் வாயிலாக அதனை நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற அட்டூழியோ சைத்தானிய சேட்டையை நம்மளால தாங்க முடியல. கொரியன்ல இருந்து ஒரு 7 குரூப், பிடிஎஸ் ஒரு குரூப், நிறைய பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியாது. இளைய சமுதாயம் எவ்வளவு மோசமாய் போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்று நீங்கள் பார்க்கலாம். பிடிஎஸ் என்கிற பேர்ல ஒரு கூட்டம் திரியிறத பார்க்கிறோம். என்ன பண்ணுவாங்க? கொரியா சாங் தான். நம்மால குரான் ஓத சொன்னா திணறிக்கிட்டு இருப்பான். கொரியா சாங் மனநம் செஞ்சு படிப்பான் பாருங்க. அவ்வளவு ஒரு டேலண்ட், அதிபுத்திசாலித்தனமான ஒரு இளைஞனாய்
ஒரு 7 ஷைத்தா மூதேவி கூட்டம் ஒண்ணு உண்டு. ஒரு பாடலை வெளியிடுவார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் அந்த பாடலை பார்ப்பார்கள். ஒரு சாங்கு தான். நீங்க தமிழகத்துல சில பேரை பார்க்கலாம், மீசையெல்லாம் வலிச்சிட்டு தாடிய வலிச்சிட்டு நடுவுல வாங்க எடுத்துட்டு சில கூட்டம் தெரியும். தூரமா இருந்து பார்த்தா பெண்ணு மாதிரியே தெரியும். பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும், ஓஹோ பாய்ஸோ ஆம்பளையா நானு. அதுல 7 பேரு சொல்லப்படுகிறது. ஆரம்பி, வி ஜே ஹோப்பு, சுகா, ஜின் ஜிமின், ஜங்கூக்கு. இவர்கள் எல்லாம் யார்? எதற்கு இவைகள் சொல்லப்படுகிறது? இளைய சமுதாயமே, இஸ்லாமிய இளைஞனே, அந்நியனை பார்க்காதே, அடுத்தவனை பார்க்காதே. இது நமக்கு தேவை கிடையாது. உன் உள்ளமோ, உன்னுடைய மனமோ, உன்னுடைய இதயமோ, உன்னுடைய மூளையோ அல்லாஹ்வின் திருக்குரான் வசனத்தின் மூலமாய் மன அமைதியை பெற வேண்டும். எதை விரும்புகிறாய்? மன அமைதியை நோக்கி நீ அழைகிறாயே, சினிமா பாடலை நோக்கியா? படங்களின் பக்கமா? ஐயோ மன அமைதி இளைஞனே அல்லாஹ்வின் வார்த்தையிலே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன கஷ்டம் ஏற்படுகிற பொழுதோ, மனச்சிதைவு ஏற்படுகிற பொழுதோ என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்றார்கள். தொழக்கூடிய இளைஞனை பார்க்க முடியவில்லை, ஸ்டைலாய் திரிகிறான். அவனுடைய முடியை பார்க்கலாம், அவனுடைய ஆடை கலாச்சாரத்தை பார்க்கலாம். செயின் போட்டிருப்பான், டி-ஷர்ட் பேண்ட் போட்டிருப்பான். அந்த பேண்ட் பாத்தீங்கன்னா இடுப்பு எலும்புலதான் நிக்கும். சில நேரத்தில் அதோட தொழுகைக்கு வந்துருவான், தொங்கிட்டு இருக்கும். அப்படியே சுஜூது போகும்போது பின்னாடி நிக்கிறவனுக்கு கண் குளிர்ச்சி தான். இவர் சுஜூதுக்கு போகும்போது பின்னாடி நிக்கிறவன் அவ்வளவுதான். தப்பி தவறி கண்ணை திறந்துட்டா தொழுகைக்கு வருகிற பொழுதும் கூட இடுப்புக்கு மேலே இருக்கிற டி-ஷர்ட்டோடு இடுப்பிற்கு கீழே நிற்கிற பேண்டோடு தரையில காரி துப்பி உமிழுகிற ஆத்தியுரின்னு மாட்டியுரின்னு சாணம் எல்லாத்தையும் இழுத்து புடிச்சு இழுத்துட்டு வர்ற அந்த பாட்டமா பாத்தீங்கன்னா ஒரு அதுல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் ஒண்ணு வீசும் பாருங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். அந்த ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் அவார்டு தான் கொடுக்கணும். அவ்வளவு மோசமான தரையிலே உரசி கொண்டிருக்கிற ஒரு ஆடையோடு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இளைஞர் ஆண்களே, இளைஞர் பெண்களே, உலகத்திலே முஸ்லிமாக வாழுகிறோம். நாம் செய்கிற சிறிய தவறு கூட எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள். யாருடைய ஆடை, எவனுடைய கீழாடை தரையிலே இழுபடுகிற வகையிலே அவன் அணிகிறானோ அவனுக்கு 3 பெரிய பேரிழப்பு ஏற்படும். ஒன்று, அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான். இரண்டாவது, அல்லாஹ் அவனிடத்தில் பேச மாட்டான். மூன்றாவது, அல்லாஹ் அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான். நீ ஸ்டைல் என்று எதை நினைக்கிறாயா? கொஞ்சம் மேலே ஆடையை தூக்கி போடுவதை அருவருப்பு என்று நினைக்கிறாய், பழம் என்று நினைக்கிறாய், தயிர் சாதம் என்று நினைக்கிறாய், சாம்பார் என்று நினைக்கிறாய். அடுத்தவனை பார்த்து உன்னுடைய ஆடையை கீழே உரசிவிட்டால் கூட அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையை பாருங்கள். என்ன பார்க்காத போடா, உன் கூட நான் பேச மாட்டேன் போடா, உன்னை நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன்.
சிறிய அளவிலான காரியம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கிறான். அதே போன்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், காதுகளிலே பட்டையோ இயர்போன்களையோ ஹெட்செட் மூலமாகவோ தொலைக்காட்சி பெட்டிகளிலோ யூடியூப் சேனல்களின் மூலமாக பாடல்களை கேட்பதற்கு இளைஞர்கள் விரும்புகிறார்கள். மன அமைதி கிடைக்க விரும்புகிறான். படுக்கையிலே கிடக்கிற பொழுது, தூங்கச் செல்லுகிற பொழுது காதுகளிலே ஹெட்போனை மாட்டிவிட்டு அப்படியே உறங்குகிறான். இளைஞனே, மார்க்கம் தெரியாத இஸ்லாத்தில் இல்லாத ஒருவன் இவ்வாறு செய்கிறான் என்றால் அவனுக்கு எந்த கொள்கையும் கோட்பாடும் கிடையாது. ஆனால் நீ யார்? தூங்கச் செல்லுகிற பொழுதும் கூட தூக்கத்தை மரணம் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹும்ம இறைவா பிஸ்மிக அமூது வ அஹ்யா, உன் பெயரால் சாகப் போகிறேன், நீ நாடுனா நான் எழுந்திருப்ப இறைவா சொல்லிவிட்டு தான் தூங்கச் செல்லுகிறான். பெட்டிலே உறங்குகிற பொழுது படுக்கையிலே காதுகளிலே மாட்டியவாறு படத்தையோ பாடலையோ கேட்டு அப்படியே தூங்கச் செல்கிறாயே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை அந்த தூக்கத்தையே மரண தூக்கமாய், மரணத்தின் இறுதி நிலையாய் இறைவன் ஆக்கிவிட்டால் உன் நிலை என்ன? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் நபிகளாரின் சபையிலே நிற்கிற பொழுது கவிதையை பாடியவாறு, கருத்துக்கள் மோசமான சில கருத்துக்களை பாடியவாறு கடந்து செல்கிறார். அல்லாஹுவின் தூதர் குது ஷைத்தான் அம்சிகு ஷைத்தான், அந்த நபரை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே அந்த ஷைத்தானை பிடியுங்கள், அந்த ஷைத்தானை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. அவர் கொண்டு வரப்படுகிறார். கவிதை பாடியவாறு நபிகளாரின் கண்களுக்கு முன்னால் சென்றவர் கொண்டு வரப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லி ஐயம் தலி அஜௌஃப் ரஜுலின் கைஹா, உன்னுடைய உள்ளமா, உன்னுடைய வயிறா கவிதையால் நிரம்பி இருப்பதை விட, பாடலால் நிரம்பி இருப்பதை விட, உடலிலே காயம் ஏற்பட்டால் அந்த காயத்திலே தண்ணீர் பட்டு சீலும் சலமும் வடியும் அல்லவா, அந்த சீலாலும் சலத்தாலும் உன் உள்ளத்தையும் வயிறையும் நீ நிரப்பிக் கொள்வது சிறந்ததப்பா. பாடலை விரும்புகிறாயா? கவிதை நயத்தை விரும்புகிறாயா? அப்படியே காதல் ரசம் சொட்ட சொட்ட வடிக்கப்பட்ட வார்த்தைகளை விரும்புகிறாயா? விரும்பாதே. காயம் ஏற்பட்டா அந்த காயத்திலிருந்து வடிகிற சீலும் சலமும் ஏற்புடையதா? அதை உள்ளம் விரும்புமா? அதை ஏற்குமா? அது எப்படி வெறுப்பிற்குரிய ஒன்றோ அதை எப்படி நீ தன் முகத்திற்கு நேராக கொண்டு வர விரும்ப மாட்டாயா? குடிக்க விரும்ப மாட்டாயா? உள்ளத்திலே இருப்பதற்கு விரும்ப மாட்டாயா? சினிமா பாடலை நீ ரசிக்க விரும்பாதே. படங்களை பார்க்கிறான், சினிமா படங்களை பார்க்கிறான். தியேட்டருக்கு போய் பார்த்த காலம் எல்லாம் போய் ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க, இன்டர்நெட் மூலமாகவே பார்த்துக் கொள்கிறான். அல்லாஹ் நாளை மறுமையிலே, இளைய சமுதாயமே நீ காது கொடுத்து கேட்க வேண்டும். நாளை மறுமையிலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம், இறைவா போதும் இறைவா, விட்டுவிடு இறைவா, தாங்க முடியவில்லை இறைவா. அப்பொழுது அல்லாஹ் அந்த அடியாரிடத்திலே சொல்லுவானாம், நீ உலகத்திலே வாழுகிற பொழுது என்ன பாவத்தை செய்தாயா?
அந்த பாவத்தை உன்னிடமிருந்தே சாட்சியை கொண்டு வரப்போகிறேன். இளைஞர்களே, இளைஞர் பெண்களே, நபிகளார் எச்சரிக்கிற எச்சரிக்கையை பாருங்கள். வாய்களுக்கு சீல் வைக்கப்படும், வாய் பேசாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவனின் தோல் பேசும், அவனுடைய கை பேசும், அவனுடைய கால்கள் பேசும், அவன் உடல் உறுப்புகள் எல்லாம் பேசும். சஹீஹ் முஸ்லிமிலே கூடுதல் அறிவிப்பாய், அவனுடைய எலும்புகள் கூட பேசும். முடி பேசும், தோல் பேசும். ஆச்சரியப்படுவான், அதிர்ந்து போவான். என் உடல் உறுப்பிலேயே அல்லாஹ் கேமராவை விட, சிசிடிவி கேமராவை விட பன்மடங்கு பாதுகாப்பு கருவியை, எச்சரிக்கை மிகுந்த கருவியை, பார்க்கிற கருவியை, வாட்ச் செய்கிற கருவியை பொருத்தி இருக்கிற பொழுது மற்றவனை போன்று நீ வாழலாமா? அதே உன் தோலை கிழிச்சிட்டு உன்னால சினிமா படம் பார்க்க முடியுமா? முடி இல்லாம பாப்பியா? கைய வெட்டிட்டு பாப்பியா? உன் உடல் உறுப்புகளே உனக்கு எதிராய் சாட்சி சொல்லும். இளைஞனே, இஸ்லாமிய இளைஞர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். ஏராளமான செய்திகள், குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு மேடை போட்டு நம் சமூகத்தின் அவல நிலையை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாவினால் உச்சரித்த இந்த நாவை ஒரு இளைஞன் எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதை சொல்வதற்கு கேவலமாகத்தான் இருக்கிறது, வெக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இளைஞர்கள் போதை பொருள் உட்கொள்வதில் அலாதி பிரியமுடையவர்களாயிருக்கிறார்கள். சிகரெட் பிடிக்கிறான். முன்னாடி எல்லாம் சிகரெட் குடிச்சா சிகரெட் தான். சிகரெட்டுக்குள்ள குக்கா என்கிறான், குட்கா என்கிறான், நிக்கோட்டின் என்கிறான், எத்தனால் என்கிறான். பயமாயிருக்கிறது. திடீர்னு கையில வச்சு உன்னை தடவிக்கிட்டே இருக்கிறான். பதம் வர்ற வரைக்கும் தடவுறான். ஒரு பதம் வந்ததற்கு பிறகு உதட்டை இழுக்கிறா. இந்த ஜனாசாவை உள்ள வச்சு கபர்ல மண்ணள்ளி போடுற மாதிரி உள்ள ஏதோ அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறா. உதடெல்லாம் அப்படி வீங்கி போயிருது, பைபாஸ் சர்ஜரி பண்ற மாதிரி. ஒரு போதை பொருளை சாப்பிடுகிறான். 8 மணி நேரம் உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. சில போதை பொருட்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழுகிற பகுதியை குறிவைத்து இளைஞர்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள். ஆப்போசிட்ல வர்றவ அப்படி மெல்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஒரு தண்ணி எப்படி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு உருகி அப்படியே மாறுமா, இவ ஒரு போதை பொருளை சாப்பிட்டா எதிர் திசையில வர்றவன் அப்படியே உருகின மாதிரியே தெரியும். வகுப்பிலே போய் அமருவான். ஒரு டீச்சர் தான் நிப்பார், இவனுக்கு 3 டீச்சர் கண்ணுக்கு தெரியும். சில ஊர்கள்ல போதை பொருள், சாராயம், மது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு கபரிஸ்தான்ல போயிட்டு குடிக்கிறதை பார்க்கிறோம். அவன் முடிவெடுத்துட்டான் போல, இங்கே குடிச்சிட்டு பக்கத்துல ஒரு குழிய தோண்டி படுத்துருவோம். சில இஸ்லாமிய ஊர்கள்ல கபரிஸ்தானிலே அடக்கம் செய்யப்படுகிற இடத்தை பார்த்தால் அச்சம் பெற வேண்டுமா இல்லையா? செத்து போய் விடுவோம் என்கிற பயம் பெற வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இஸ்லாமிய இளைஞர்களே, போதை பொருள் இஸ்லாத்திற்கு எதிரானது, அசிங்கமானது, அசுத்தமானது, அருவருப்பானது. ஒரு இஸ்லாமிய இளைஞன் போதை பொருளை உட்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒமை யஷ்ரப் அல் ஹம்ர், எவன் இந்த உலகத்தில் போதை தருகிற பொருட்களை உட்கொள்கிறானா, ஐயஸ்கியஹு மின் தீனத்தில் கபால்,
நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு தீனத்துல் கபால் என்கிற பானத்தை கொடுப்பான். உமா தீனத்துல் கபால், நபி தோழர்களுக்கு இந்த பானம் புதிதாய் இருக்கிறது, இந்த வார்த்தை புதிதாய் தெரிகிறது. தீனத்துல் கபாலா, அப்படி ஒரு பானமா? அல்லாஹுவின் தூதரை, தீனத்துல் கபால்னா என்ன? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அருக்கு அஹ்லின்னார் உசாரத்து அஹ்லின்னார், நரகவாசிகளை நரகத்திலே போட்டு சாகடித்து வேக வைத்து தோள்களை உரித்து இரத்தத்தை எல்லாம் சதையை எல்லாம் உருக்குகிற பொழுது அந்த நெருப்பு பட்டு அப்படியே சீலும் ஜலமுமா வடிஞ்சு கிடக்கும். இத அல்லாஹ் பானமா சேகரிப்பான். ஆச்சரியமா இருக்கும். அந்த சீலும் சலமும் வடிகிற அந்த பொருட்களை அல்லாஹ் பானமாய் தேர்வு செய்து, இப்ப குடிடா, சுர்ன்னு ஏறிச்சா, குளிர் உதடி கூழ் இப்பல வச்சிய, இப்ப சாப்பிடு, இப்ப குடி. இஸ்லாமிய இளைஞர்களே, எச்சரிக்கை உணர்வோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் நம்மை எவ்வாறு வழி நடத்துகிறது? இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது இளைஞர்கள் அவ்வளவு பட்டை தீட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சொர்க்கம் எடுத்து காட்டப்படுகிறது. நபிகளாருக்கு தூக்கத்திலே வகி வரும். அந்த சொர்க்கத்திலே ஒரு அழகான குரலிலே ஒரு இளைஞர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள், பெற்றோர்களே, இளைஞர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், மன் ஹாதா, யார் இவர்? அழகான முறையிலே சொர்க்கத்திற்குள்ளே இருந்து குர்ஆன் ஓதுகிற சத்தம் வருகிறதே, யார்? யக்ரவு சௌத்தல் காரி, ரொம்ப சூப்பரான குரல். எங்கிருந்து? சொர்க்கத்திற்குள்ளே இருந்து. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹதா ஹாரிஸா இப்னு நுஅமான், நுஅமானின் மகன் ஹாரிஸா, அந்த இளைஞர் தான். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவரோ உலகத்திலே வாழ்கிறார். இங்க சொர்க்கத்தில் அவர் வாழ்கிற காலகட்டத்திலேயே குர்ஆன் ஓதுகிற சப்தம் கேட்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கதாலிக்கல் பிர், கதாலிக்கல் பிர், கதாலிக்கல் பிர். நன்மை என்றால் இப்படித்தான், அந்தஸ்து என்றால் இப்படித்தான், தரஜா என்றால் இப்படித்தான். கான அபர்ரன் நாஸ் பி உம்மிஹி, தன்னுடைய தாய், தன்னுடைய பெற்றோர் இவரை சிறப்பான முறையிலே வளர்த்தார்கள். இவர் தங்கள் பெற்றோருக்கு அதிகமாய் கட்டுப்பட்டு பணிவிடை செய்பவராய் இஸ்லாத்தை கடைபிடிப்பவராய் இருந்தார். அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம். இளைஞர்கள் நல்ல இளைஞர்களாய் வார்த்தெடுக்கப்படுவதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணம். அப்படி வார்த்தெடுக்கப்பட்டு விட்டால் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுகிற பாக்கியம். சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளமானவை இருந்தாலும் இறுதியாய் பாருங்கள், இளைஞர்களை மீட்டெடுக்கணும். அவன் வாழ்க்கையிலே வெற்றி வேண்டுமா? காதல் கருமாந்தர கத்திரிக்காய், இதுல இருந்து அவனை மீட்டெடுக்கணுமா? பெண்மோகம், அவன் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல். ஆபாசங்கள், அசிங்கங்கள், சினிமா பாடல்கள், மோகங்கள், இவைகளிலிருந்தெல்லாம் அவனை மீட்டெடுக்க வேண்டுமா? மீட்டெடுக்க முடியும். இஸ்லாம் அழகாய் வழிகாட்டுகிறது. எந்த குடும்பத்திலே, எந்த வீட்டிலே சிறு வயதிலிருந்து, சிறு பிராயத்தில் இருந்து இளைஞர்களை இஸ்லாமிய மயமாய், இஸ்லாமிய கொள்கையை போதிக்கிற குடும்பமாய் அந்த குடும்பம் உருவாகிறதா, அந்த இளைஞர்களை வருங்கால இஸ்லாத்தின் தூண்களாய் உருவாக்க முடியும். ஒரே ஒரு வார்த்தை,
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அபு மர்தத் என்கிற ஒரு நபி தோழர், அபு மர்தத் நபிகளாரின் கொள்கை பிடித்திருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார். இவருக்கு மக்காவிலே ஒரு காதலி ஒருவர் உண்டு. அவர் பெயர் அனாக். அனாக் என்கிற காதலி உண்டு. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அந்த காபிரான காதலியை மறக்கிறாரு, தன் காதலை மறக்கிறார், நபியின் கொள்கையை நேசிக்கிறார், அல்லாஹ்வை மட்டுமே உளமாற விரும்புகிறார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்கு ஒரு வேலை நிமித்தமா இந்த இளைஞர் நபி தோழர் அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு உளவு பார்க்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறார்கள். மக்காவிற்கு வருகிறார். நபிகளார் சொன்ன வேலையை கொஞ்சம் கொஞ்சமாய் நிறைவு செய்கிறார். வேலை முடிகிறது. அல்லாஹ் தன்னை காப்பாற்றி விட்டான். யாரு கண்ணிலே விழிக்க கூடாது என்று நினைத்தாரா, விழிக்கவில்லை. முடித்து திரும்புகிற பொழுது அந்த ஷைத்தான் காதலி முன்னால் வருகிறார். யாரு மூஞ்சில முழிக்க கூடாது நினைச்சாரா, யாரை பார்க்க கூடாது என்று நினைத்தாரா, அந்த பெண் இந்த தன்னுடைய காதலனை பார்த்து கேட்கிறார், காதலித்தாய் தானே, நேசித்தாய் தானே, கல்யாணம் பண்ணிக்க. நீ பாட்ல மதீனாவிற்கு போய்விட்டாய், ஏன் நிலைமை என்ன? அவர் சொன்ன அழகான வார்த்தை, நான் என் தூதரை உளமாற விரும்புகிறேன், நான் மதீனாவிற்கு போவேன், என் தூதர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டுமே கேட்பேன். நீ ஒரு கோரிக்கை வைக்கிறாய், அதை நான் ஏற்கிறேன். என் தூதர் என்ன சொன்னாரோ அதை நான் கேட்பேன் என்று மதீனாவிற்கு வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லுகிறார். அல்லாஹ் திருக்குரானிலே வசனம் இறக்குகிறான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா தானியா முஷ்ரிகா. ஒரு முஷ்ரிகான பெண், ஒரு காபிரான பெண், காபிரான ஆணையே திருமணம் முடிப்பார். குர்ஆன்ல வசனம் இறங்குகிறது. அபு மர்தத் என்கிற இளைஞரிடத்திலே ஓதி காட்டுகிறார்கள். அபு மர்ததே, நீயோ பியூர் முஸ்லிம், அவளோ காபிர், ஹலாலாகாது, ஹராம். அல்லாஹ்வின் வார்த்தைக்காக தான் உயிராய் நேசித்த தன் காதலியை, அந்த காதலை குழி தோண்டி புதைத்தார் அந்த இளைஞர். வரலாற்றிலே பார்க்கிறோம். எவ்வளவு அழகான வார்ப்பு என்று பாருங்கள். ஒரு இஸ்லாமிய இளைஞன் கெட்ட நண்பன் இருக்கிறானா, குர்ஆனுக்கு எதிரென்றால் அந்த நண்பனை தூக்கி வீசுவான். ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஒரு பொருளை பயன்படுத்துகிறானா, அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் எதிரான பொருள் என்றால் அந்த பொருளை குழி தோண்டி புதைப்பான். ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஒரு காரியத்தை செய்கிறானா, அந்த காரியம் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ தடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அந்த காரியத்திற்கு மரண அடி கொடுப்பான். ஒரு இஸ்லாமிய இளைஞனை நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கை செய்தாலும், குர்ஆன் படி, தூதரின் வழிப்படி அவனை வார்த்தெடுக்கிற பொழுது ஒரு சிறப்பான ஒரு ஊர், சிறப்பான ஒரு தெரு, சிறப்பான ஒரு சமூகத்தை இஸ்லாமிய இளைஞர் சமூகமாய் நாம் வார்த்தெடுக்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் சிலாகித்து சொன்னார்கள். ரபியா பின் காப் என்கிற ஒரு இளைஞன் நபிகளாரிடத்திலே கேட்டார். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரபியா ஏதாவது கேளுப்பா. கேட்டார். பாருங்கள், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அந்த சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கோரிக்கை என்று பாருங்கள். சொர்க்கமே பெரிய கோரிக்கை. அந்த சொர்க்கத்திலே உங்களோடு நபியே இருக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த லட்சியம் நிறைந்த இளைஞர்களாய் நபி தோழர்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். இளைஞனே,
காதல், அந்நிய பெண்ணை பார்ப்பது, சினிமா மோகத்திலே மூழ்குவது, கூத்தாடி பின்னால் செல்வது, அவனை ரசிப்பது, இன்ஸ்டாகிராமிலே சாட் செய்வது, அதில் அசிங்கமாய் பேசுவது, தொழுகையை விடுவது, அல்லாஹ்வை மறப்பது, இவைகளெல்லாம் கீழ்த்தனமான காரியங்கள். நீ உயர்ந்த லட்சியத்திற்காக பிறந்திருக்கிறாய். உன்னுடைய உயர்ந்த லட்சியமோ சொர்க்கம்தான். அந்த சொர்க்கத்திற்காக, அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக இஸ்லாமிய இளைஞர்களே, உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், இஸ்லாத்தை படியுங்கள், குர்ஆனை புரட்டுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள். சொர்க்கத்திற்குரிய இளைஞர்களாய் நீங்கள் மாற முடியும், பரிசுத்தமான வாழ்க்கையை செதுக்க முடியும் என்று கேட்டு நம் வீட்டு இளைஞர்களை, நம் ஊர் இளைஞர்களை, இளைஞர் பெண்களை சொர்க்கத்திற்குரிய லட்சியம் நிறைந்த இளைய தலைமுறையினராய் உருவாக்குவோம் என்று கேட்டு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.